السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக எப்படி எட்டுமாக. அருமையான சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் என்கிற வரிசையில இன்றைய தினம் திருக்குர்ஆனின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனின் வழிகாட்டுதலாக நாம் கேள்விப்படுகிற செய்திகளை கூடுமானவரை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அந்த செய்திகளை நினைவில் வைத்துக் கொள்ளவும், தேவை ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களே, ஆன்மீகம் என்கிற வார்த்தை இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிற வார்த்தை. நீங்க சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவை பற்றி படித்திருப்பீர்கள். அதே போல ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற மகா சிவராத்திரியை பற்றியும் படித்திருப்பீர்கள். இந்த ரெண்டுமே ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தப்படுகிற மிகப்பெரிய வியாபார சுரண்டல்கள் நாம பார்த்தோம். மத்திய அரசாங்கத்தினுடைய பசுமை தீர்ப்பாயம், மத்திய அரசாங்கத்தில் நிபுணர்கள் வகிக்கிற பசுமை தீர்ப்பாயம் உத்தரப்பிரதேசத்தில் பிரக்யாத் நகரத்தில், அதாவது பழைய அலகாபாத் நகரத்தில் இருக்கிற திரிவேணி சங்கம் என்கிற 3 நதிகள் சந்திக்கிற இடம். அங்க இருக்கிற தண்ணீர் மிக அசுத்தமானது, குளிப்பதற்கு தகுதியே இல்லாதது என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான நிறுவனம் அறிவித்திருக்கிறது. பசுமை தீர்ப்பாயம் என்பது சாதாரணமான ஒரு அமைப்பல்ல, இந்தியாவில் அதிகாரம் மிக்க அமைப்புகளில் ஒன்று. அந்த அமைப்பு இந்த தண்ணி குளிப்பதற்கு ஏற்றதல்ல, அதில் நிறைய கிருமிகள் படர்ந்திருக்கின்றன சொல்லுது. அந்த தண்ணியில போய் பிரதமர் குளிக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் குளிக்கிறாங்க, உலகத்தினுடைய பணக்காரர்கள் எல்லாம் குளிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய வியாபாரம் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வியாபார தந்திரத்திற்காக திட்டமிட்டு இந்த ஆன்மீக விழா நடத்தப்படும் இல்லையா? அதே போல இப்ப நம்ம ஊர்ல மகா சிவராத்திரியை ஈசா யோகா மையத்துல நடத்தினாங்க. ஒரு ஈசா சிவராத்திரிங்கிறது இந்து சகோதரர்கள் காலங்காலமாக நடைமுறையில் வைத்திருக்கிற ஒரு வழக்கம். அதுவும் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அன்னைக்கு ராத்திரி பூரா முழிச்சிருப்பாங்க. அவங்க தத்துவம் என்னன்னா, சிவன் அன்னைக்கு தூங்கிடுறாரு, கடவுள் அன்னைக்கு தூங்கிடுறாரு, அவரை நம்முடைய பிரார்த்தனைகளால எழுப்பணும் அப்படின்னு நினைச்சு அவங்க முழிச்சிருக்காங்க. இது அவங்க மத கருத்து. அதை நாம என்ன செய்யல, அதுல நம்ம தலையிடல. ஆனா முழிக்க வைக்கிறதுங்கிற பேர்ல காட்டுக்குள்ளார ஆட்டம் போட்டு பாட்டு பாடி, சினிமாக்காரங்களை வர வச்சு பாட்டு பாடி, அதை பெரிய கூத்தாக்கி அதுக்கு கட்டணம் 50,000 ரூபாய்.
அதுக்கு கட்டணம் 50,000 ரூபாய். நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையா, படிச்சிருப்பீங்க. அதுக்கு கட்டணம் 50,000 ரூபாய் நிர்ணயிச்சு நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதே போல மகா கும்ப மேளாவிலும் பல கோடி மக்கள், 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன இது போல, இது இங்க மட்டும் இல்லை, இது போல உலகம் முழுவதிலும் ஆன்மீகம் என்பது வியாபாரமாக்கப்பட்டு வருகிற கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இது ஒரு மதத்தில் என்று மாத்திரமல்ல, கிறிஸ்துவ மதத்திலும் அப்படித்தான். இன்னைக்கு ஆன்மீகம் அவர்களுடைய பெரிய வியாபாரம். இங்க வேற எங்கேயும் போகலாம். ஏன் இருக்கிற கார்மியால இருக்கிற அங்க இருக்கிற தேவாலயத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தா போதும். எவ்வளவு பெரிய வியாபாரமாக மதம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதே போல இன்னும் ஒருத்தர், இப்ப நித்யானந்தான்னு ஒருத்தர் ஒரு தீவு வாங்கி வச்சு மக்களுக்கு ஆன்மீகம் போதிக்கிறார். மக்களுக்கு என்ன செய்யறார்? ஆன்மீகம் போதிக்கிறார். இப்ப இது என்ன காட்டுதுன்னா, உலகம் முழுக்க ஆன்மீகம் என்பது ஒரு கார்ப்பரேட் வணிகமாக மாறி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, மக்களுக்கு கடவுளின் சிந்தனை ஏற்படுகிறது, கடவுளோனை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற சிந்தனை அதிகரிச்சிருக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம். இப்ப எதுக்காக இங்க மகா கும்ப மேளாவுக்கு போறாங்க, அல்லது எதுக்காக மகா சிவராத்திரி விழாவுக்கு போறாங்க, அல்லது எதுக்காக இது மாதிரி சாமியார்களை அல்லது பாதிரியார்களை தேடி போறாங்க அப்படின்னா, ஜனங்கள்கிட்ட கடவுளை நோக்கி திரும்புகிற சிந்தனை அதிகரிச்சிருக்கு. அதை வியாபாரமாக்கி கொள்பவர்கள் பெருகி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில உலகத்துக்கு ஆன்மீக தேடலுக்கு சரியான தீர்வு சொல்லக்கூடிய கடமை உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளுக்கு இருக்கிறது. ஆன்மீகம்னா என்னங்கிறத புரியாம மனிதர்கள் நடைபோடுகிற போது இந்த மக்களுக்கு சரியான ஆன்மீகம் என்ன என்பதை சொல்லித்தர வேண்டிய கடமை அறிவாளிகளுக்கு இருக்கிறது. அந்த வேலையை திருக்குர்ஆன் மிகச் சரியாக செய்யும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற திருக்குர்ஆன் இருக்கிறது, எந்த முட்டாள்தனமான செயல்பாட்டையும் ஆன்மீகம் என்கிற பெயரில் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறதா இல்லையா? நம்மில் அந்தரத்தில் அழகு குத்தி கொண்டு தொங்க வேண்டிய காட்சி நமக்கு இல்லை, நெருப்பிலே நடக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை, செருப்பில்லாமல் மைல் கணக்கில் நடக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்தாரு, வரும்போது அவர் நடந்தே வர்றதுன்னு முடிவு செய்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க, ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. இவர் நடந்து நடந்து களைச்சு போய் அவருடைய 2 பசங்களுடைய தோல் மேல கை போட்டு தள்ளாடி நடந்து வர்றத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. ஏன் இவர் இப்படி நடந்து வர்றாரு? கூடவே ஒட்டகை வருத, அது மேல ஏறி வரலாமேன்னு கேட்டாங்க. இல்ல, இவர் நடந்தே வருவதாக நேர்ச்சை செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அது தேவையில்லை அல்லாஹ்வுக்கு என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவரை ஒட்டகத்தின் மீது வர சொல்லுங்கள், அவர் இப்படி சிரமப்பட்டு வர வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார். இது இஸ்லாம். முதல்ல நாம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். காரணம், ஆன்மீகம் என்கிற பெயரில் ஒரு சிறு அளவிலும் அறிவார்த்தமான நடைமுறைக்கு மாற்றமான மனிதாபிமானத்தை மதிக்காத இப்ப செருப்பு போடாம வந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம செருப்பு போடாம நடந்து போறான்னு பாருங்க. நான் நிறைய பயணத்துல பார்க்கிறது, மனசு அப்படி பதறும். இப்ப சமீபத்துல கூட பார்த்தேன், எங்கிருந்தோ போகிற போது பார்த்தேன், உங்க பழனி கோயிலுக்கு பாத யாத்திரையா போறாங்க சகோதரர்கள், வண்டியா கட்டிட்டு போறாங்க. அப்படி சிரமப்பட்டு நமக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, ஏன் இந்த சமயத்தை சார்ந்த எந்த ஒரு அறிஞனும் எந்த பெரிய ஜாதிக்காரனும் இப்படி போறதில்லை. சாமானிய மக்கள் தான் நடந்து போறாங்க. எந்த மத தலைவராவது இப்படி நடந்து போனான்னு பார்த்திருக்கீங்களா? கடவுளுக்கு நெருக்கமான வேலைன்னா அதை முதல்ல செய்ய வேண்டியது யாரு? மத தலைவர்கள் அல்லவா, மத குருமார்கள் அல்லவா.
யாராவது இப்படி செருப்பு போடாம நடந்து போறான்னு பாக்குறீங்களா? அவன் ஏசியிலையும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயும் வரம் வந்துகிட்டு இருக்கான். யாராவது அப்படிப்பட்ட யாராவது இந்த அப்பாவிகளை பார்த்து இது கடவுளுக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாமா? இந்த ஜனங்களை காப்பாத்தி இருக்க வேண்டியது வேற்று கடமை இருக்கா இல்லையா? மற்றவர்களுக்கு இல்லை என்றாலும் முதல்ல நாம புரிஞ்சுக்கிறோம், நம்ம மார்க்கம் அப்படி நம்மை சிரமப்படுத்தவில்லை. ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி கடவுளை நெருங்குவதற்கான வழி என்று சொல்லி நம்ம மார்க்கம் நம்மை சிரமப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கு திருக்குர்ஆன் மிகச்சிறப்பான ஆன்மீகத்திற்கான வழியை காட்டி சென்றிருக்கிறது. அந்த ஆன்மீகத்தை எப்படி காட்டி சென்றிருக்குன்னா வாழ்க்கையோடு ஒரு அம்சமாக இணைத்து வைத்திருக்க, வாழ்க்கையின் தனிப்பட்ட விஷயமாக அல்லாமல் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இணைத்து நீங்கள் பிரித்தறிய முடியாத ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை விட்டு பிரித்தறிய முடியாத ஒரு விஷயமாக ஆன்மீகத்தை இஸ்லாம் வச்சு. நீங்க ஆன்மீகம் அப்படின்ற தலைப்புல தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஆன்மீகம் எப்படி இருக்குது அப்படின்ற விளக்கம் இருக்கும். விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஆன்மீகம் எப்படி இருக்குது அப்படின்ற விளக்கம் இருக்கும். அதுல இஸ்லாம் அப்படின்ற காலத்துக்கு கீழே 2 லைன் தான். அதுல சொல்றான், ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் பிராக்டிசைடு பட் நாட் கண்டெம்ன்ட் இன் இஸ்லாமிக் சொசைட்டிஸ். இஸ்லாத்துல ஆன்மீகம் இருக்குது, ஆனா அது தனியா தெரிய மாட்டேங்குது, அது வெளிப்படையில் அறியப்படுவதில்லை. உதாரணமா ஷாஃபி, ஹனஃபி, இது வெளியில தெரியுதா இல்லைங்களா? இது அறியப்படுது. ஆனா ஆன்மீக பாதை என்னன்றது வெளியே தெரியுதா? தெரியல. ஆனா இஸ்லாத்துக்கு உள்ள ஆன்மீகம் இருக்கா இல்லையா? அது பிராக்டிசைடு. ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் பிராக்டிசைடு. அது பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது, ஆனால் வெளியே அது தெரியப்படலேன்னு அவன் புதிரா எழுதுறான். ஆனா என்னன்னா குர்ஆனுடைய சாதனை என்னன்னா, மனித வாழ்வில் ஆன்மீகத்தை ஒரு தனியான விஷயமாக கொண்டு போகாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்குள் ஒரு அம்சமாக இஸ்லாம் ஆன்மீகத்தை கொண்டு வந்தது. அதிலே புதிரோ மர்மங்களையோ வைக்கல. புதிர் மர்மங்களை வச்சா தான் அது தேடி நீங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி புதிரோ மர்மங்களையோ வைக்காம மிக சாதாரணமான விஷயமாக இஸ்லாம் ஆன்மீகத்தை கொண்டு வந்துருச்சு. திருக்குர்ஆன் ஆன்மீகத்தை மிக சாதாரணமான செய்தியாக சொல்லிச்சு. குர்ஆன் ஆன்மீகத்தை 2 வார்த்தையில சொல்லிடுச்சு. நான் விவரமா பேசுறேன், நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் 2 வார்த்தையை சொல்றேன். குர்ஆன் என்ன ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, படைத்தவனை பற்றி யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். குர்ஆனுடைய ஆன்மீகம் என்ன? படைச்ச ரப்ப பத்தி யதார்த்தத்தை உணர்ந்துக்குங்க, அவனது படைப்புகளுக்கு உதவுங்கள். குர்ஆனுடைய அல்லாஹ்வை பத்தி யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ்வுடைய ஹல்குகளுக்கு உதவுங்க. இது குர்ஆனுடைய ஆன்மீகம். இன்ஷா அல்லாஹ் அது எப்படி சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நான் இந்த உரையை நிறைவு செய்யும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இஸ்லாம் இப்படித்தானே நமக்கு சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மார்க்க என்ன சொல்லுது? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இஸ்லாம் கிளியர் ஆக்கிடுது. குர்ஆனுடைய ஆன்மீகம் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் கிளியர் பண்ணிடுதுன்னு சொல்லிடலாம். அதாவது எது தப்பு எது உண்மைங்கிறத ஒரு வசனம் தெளிவுபடுத்திடுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஹுபானியத்தன் இப்ததஊஹா, துறவு அவர்களாக உற்பத்தி செய்து கொண்டது. துறவு தானே இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறான், ஆன்மீகத்தின் அடையாளமா வச்சிருக்கான். ஆன்மீகம் பேசுறவங்க பூரா யாரா இருக்கான்? சாமியாரா இருக்கான். அல்லது வாழ்க்கை வேண்டாம்னு ஒதுங்கி போனோம்னா ஆன்மீகம் பேசுறதா இருக்கு. இந்த துறவு திருக்குர்ஆன் சம்மட்டியால் அடித்து பேசுகிற ஒரு செய்தி. இந்த துறவு அவர்களாக கற்பனையாக உருவாக்கி கொண்டது. மா கதப்னாஹ அலைஹிம், அவர்கள் மீது நாம் அதை விதியாக்கவில்லை. ஆன்மீகம் குறித்து திருக்குர்ஆன் வெளிப்படுத்துகிற முதல் வெளிப்பாடு. ஏன்னா பாத்தில் என்னங்கிறத, அசத்தியம் என்னங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திருந்தோமா இல்லையா? சத்தியத்தை பேசுறதுக்கு முன்னாடி அசத்தியத்தை தெளிவுபடுத்தியிருந்தோம். விளக்கை ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த சிம்னியை தொடச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அது மாதிரி திருக்குர்ஆன் சொல்லுது,
இந்த ஆன்மீக உலகத்துல மிகப்பெரிய கோலோச்சி கொண்டிருக்கிற ஆளுகள் எல்லாம் பெரும்பாலும் போலித்தனமானது. இந்த துறவு என்பது ஆன்மீகத்தின் முதல் போலித்தனம். இதை யார் சொல்லல? அல்லாஹ் சொல்றான், மா கதப்னா அலைஹிம், அவர்கள் மீது இதை நாம் விதித்திருக்கவில்லை. இத ஆரம்பத்துல கையில் எடுத்தவங்க பல மதத்துக்காரங்க, புத்த மதத்துக்காரங்க, கிறிஸ்துவ மதம், இப்படி பல மதத்துக்காரங்க இந்த துறவரத்தை, அதே மாதிரி இந்து மதம், எல்லா மதத்திலையும் கடவுளுக்காக கடவுளை நெருங்கணும்னா என்ன செஞ்சிடணும்? உலக வாழ்க்கை எடுத்துக்க கூடாது. உலகத்தை நீங்க உலக இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாது. நீங்க ரொம்ப சாதாரணமான ஆடை தான் போடணும், பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான் வாழணும், குடும்ப வாழ்க்கை வாழக்கூடாது, அரச சுகங்கள் காசு பணத்தின் சுகங்களை அனுபவிக்க கூடாது இல்லையா? இதெல்லாம் தான் துறவரத்தின் கருத்து. இப்படி துறவரத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அவங்க உருவாக்கி கொண்டது எதற்காகனா, மக்களிடத்தில் தங்களை சிறந்தவர்களாக காட்டிக்கிறதுக்காக. நாங்க உங்களை விட ஆண்டவனுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த துறவத்தை அவர்கள் உருவாக்கி மக்களிடத்தில் ஒரு தலைமைத்துவத்தை திணிப்பதற்காக அவங்க இந்த துறவரத்தை உருவாக்கி கொண்டாங்களே தவிர மா கதப்னாஹ அலைஹிம், அவர்கள் மீது இதை நாம் விதித்திருக்கவில்லை. அல்லாஹ் முதல்ல இதை சொல்றான். எவ்வளவு பெரிய தெளிவு பாருங்க இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ஆன்மீகம் பேசுறவன் போலி பசங்க பல பேர் எப்படித்தான் இருக்காங்க, துறவுதான் சொல்றான், துறவுன்னு சொல்றான். ஆனா ஒருத்தன் கூட எப்படி இருக்கிறது இல்லை. எல்லாம் தனி விமானம் வச்சிருக்கான், தனி விமானம். போப்பாண்டவர்கிட்ட விமானம் இருக்கா இல்லைங்களா? நாடே வச்சிருக்காரு. போப்பாண்டவர் துறவி இல்லைங்களா? போப்பாண்டவர் கிறிஸ்துவ கத்தோலிக்க சமயத்தின் துறவி. நாடே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களில் மிக ஏழையானவர், மிக ஏழையானவர். ஒரு டம்ளரோ ஒரு தலகாணி மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு பயணத்துல போகும்போது ஒரு ஆளு அள்ளி தண்ணி குடிக்கிறத பார்த்தாரு. பார்த்தோன்னா அவருக்கு என்ன தோணுச்சு, ஓ இப்படி கூட தண்ணி குடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டம்ளரை தர்மம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருந்தார். அவர் தலைக்கு கைய தடுப்பா கொடுத்து, கைய அணைப்பா கொடுத்து, கையில தூங்கிட்டு இருந்தார். இப்ப அதை பார்த்து ஒரு நினைச்சாரு, ஓ இப்படி கூட தூங்கலாம் போல இருக்குன்னு அந்த தலையணையை தர்மம் பண்ணிட்டு போயிட்டார். அப்படிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசப்படுகிற வரலாறு. இவ்வளவு எளிமையான வாழ்க்கையின் கொண்ட தலைவரின் மதத்தை பரப்புகிற பொறுப்பில் இருப்பதாக சொல்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க? என்ன உல்லாசமான மாலை, வாட்டிகன் அரண்மனை, வாட்டிகன் தேவாலயம் பெரிய ஒரு நாடு அவங்களுக்கு இருக்கு. அந்த மதத்தில் மட்டும் இல்ல, நீங்க மற்ற எந்த மதத்தில் துறவரம் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்குதோ அங்க எல்லாமே சாமியார்கள்லாம் எப்படி இருக்காங்க? கோடீஸ்வரர்களா. யாரும் சின்ன கார்ல போறது, தனி விமானத்துல பயணம் பண்றான் இல்லையா? இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இத நம்ம சொல்லல, நாம விதியாக்கியது எது என்றால், அங்க அல்லாஹ் இஸ்லாமிய ஆன்மீகத்தை சொல்றான். நாம விதியாக்கியது எது என்றால், அல்லாஹ்வின் பொருத்தத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான். நீங்க எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம விதியாக்கணும். இவங்க நாம விதியாக்காததை ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இன்னொரு செய்தி சொல்ல, இத நாம விதியாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றான். அதுதான் கவனிக்க வேண்டியது. சரி, இவன் தான் இந்த துறவரத்தை எடுத்துக்கிட்டானே, அதையாவது ஒழுங்கா கவனிச்சானா? இந்த துறவரம் எடுத்துட்டான் பாத்தீங்களா? நான் எதை விட்டு போறேன், இந்த பூமியினுடைய சுகங்களை விட்டு போறேன், உலக சுகங்களை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னானே, அதுக்காவது இவன் உண்மையா நடந்தானா? அதையும் இங்க உண்மையா நடக்கல. எதையும் அவன் துறக்கல. பேர் தான் துறவி. அவன் அரசாங்கத்தை துறக்கல, காசு பணத்தை துறக்கல, சொத்து சுகத்தை துறக்கல, பேரு துறவி.
கல்யாணம் வேணா பண்ணாம இருப்பாங்க, வெளியே தெரிஞ்சு இல்லையா? இது தவிர மீது அவர்கள் அந்த துறவரம் என்கிற வார்த்தைக்கான மரியாதையும் அவர்கள் பேணவில்லை. அல்லாஹ் இந்த ஒரு வாசகத்துல ஆன்மீகத்தினுடைய பொய்முகத்தை கிழிச்சு எது சரியான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டான். குர்ஆன் சொல்லுதுங்க, நம்ம மனசுல வச்சுக்கோம். குர்ஆன் சொல்லுது யதார்த்தமான ஆன்மீகத்தின் அடிப்படை என்னன்னா கடவுளுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வது, இறைவனுக்கு இது சொல்லித்தரப்பட வேண்டும். யாரெல்லாம் ஆன்மீகம் என்கிற பெயரில் தப்பான வழிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ, போலியான வாழ்க்கையை தேடி போறாங்களோ, அவங்களுக்கு நாம சொல்லணும், குர்ஆன் சொல்லுதுங்க, ஆன்மீகம்னா என்ன? இறைவனின் பொருத்தப்படி நீ வாழ்வு. நீ கல்யாணம் பண்ணிக்க, வியாபாரம் செஞ்சுக்க, அரசாங்கத்தை நடத்திக்க, யுத்தம் பண்ணிக்க, என்னவும் செஞ்சுக்க, ஆனால் இறைவனுடைய பொருத்தப்படி வாழ்வு. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இஸ்லாமிய உலகத்தின் ஆன்மீக தலைவர்களில் தலைவராக போற்றப்படுகிற முஹிதீன் ஷேக் அவங்க 4 கல்யாணம் பண்ணாங்க, 49 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. ஆனா உலகத்தின் அவரை போல ஒரு ஆன்மீக துறவியை பார்க்க முடியாது. இந்த உலகத்தின் எந்த ஒன்றின் மீதும் பற்றற்றவராக அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருப்பவராக அவர்கள் இருந்தார் இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுடைய கப்பல் மூழ்கி விட்டதுன்னு சொன்னாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். கொஞ்ச மாதம் கழிச்சு வந்து சொன்னாங்க, மூழ்கிறது உங்க கப்பல் இல்லைங்க, உங்க கப்பல் நல்லா தான் இருக்கு, வேற ஒருத்தருடைய கப்பல் தான் மூழ்கி போச்சு, உங்க கப்பல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். மக்கள் கேட்டாங்க, ஒரு துக்கம் ஏற்பட்டால் இன்னாலில்லாஹ் சொல்லணும், சந்தோஷ செய்தி கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நீங்க முதல்லயும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, 2வது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களே என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது அந்த செய்திகளுக்காக அல்ல, கப்பல் கவிழ்ந்து விட்டது என்ற செய்திக்கோ அல்லது என் கப்பல் காப்பாற்றப்பட்டு விட்டதோ என்ற செய்திக்கோ அல்ல. அந்த செய்தி வந்தபோது என் மனம் தடுமாறாமல் இருந்தது, என் மனசு தடுமாறாமல் இருந்துச்சு, அதுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னு சொன்னாங்க இல்லையா? இது கவனத்திற்குரியது. இந்த குர்ஆன் இந்த உலகத்திற்கு இன்னைக்கு இன்றைய நிலையில உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஆன்மீகத்தின் மீது மக்களுடைய தேடல் அதிகரிச்சிருக்கு. மக்கள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்து எதுக்கும் கட்டுப்படாம வாழ்ந்து வெறும் அவங்க போய் நின்ன எல்லை எதுனா வெறுமை. ஏன் வெளிநாடுகள்ல அவன் வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்குமான்னு பாக்குறான். சுதந்திரத்தின் உச்சத்துல எல்லா கட்டுப்பாடுகளையும் கடந்து வாழ்ந்து பார்த்தாச்சு, எல்லா கட்டுப்பாடுகளையும் கடந்து வாழ்ந்து பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவிச்சு முடிச்ச பிறகு வாழ்க்கை வெறுமையா இருக்கு. இப்ப வாழ்க்கையை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துதான் கடவுளை நோக்கி திரும்புவோம்னு வர்றான். அப்படி திரும்பணும்னு வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது, அதை நாம எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்குது. இங்க வாப்பா, இது வேற. வாழ்க்கையை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு வழி என்னன்னா, உன் வாழ்க்கையை எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளுக்கு பொருத்தமாக செய், கடவுளுக்கு பொருத்தமாக செய். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க படை தளபதியாக இருந்தாங்க. அவங்கள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திடீர்னு நீக்கினாங்க, படை தளபதியை நீக்கினாங்க, வேற ஒருத்தரை நியமிச்சாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த நாள் சாதாரண வீரராக யுத்தத்துல கலந்துக்கிட்டார். அப்ப 3வது ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து கேட்டான், நேற்றுக்கு நீங்க தலைவரா இருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண தொண்டரா இருக்கிறீங்களே, உங்க மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, நேற்றுக்கு நான் தளபதியாக இருந்த போதும் அல்லாஹ்வுக்காக போரிட்டேன், இன்னைக்கு நான் சாதாரணமாக தொண்டராக இருக்கிற போதும் அல்லாஹ்வுக்காக போரிட்டேன், என் மனோநிலை ஒரே மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். உலகத்துக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி இது. நீங்கள் உங்களுடைய பதவிகள் மாறும் போது உங்களுடைய மனோநிலை மாறாமல் இருக்குமானால் நீ உன்னை போல வெற்றி அடைகிற மனிதன் வேறு யாரும். நம்முடைய அந்தஸ்து மாறினாலும் நம்ம மனோநிலை மாறாமல் இருக்குமானால் நம்மை போல வெற்றி அடைந்த மனிதன் வேறு யாரும் இல்லை. இது ஒருத்தர் விஷயத்துல மட்டும் இல்லை. ஹஜரத் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற தொடக்கத்துல ஒரு படையை அனுப்புறாங்க.
அந்த படைக்கு ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ராத்திரியோட ராத்திரியா அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாளைக்கு உங்களை இந்த படையினுடைய தளபதியா நான் நியமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க அந்த செய்திய உமர் ரலியல்லாஹு தன்கிட்ட சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் பொருத்தமா இருக்க மாட்டாரு. உமர் ரலியல்லாஹு தன்னுக்கு எதிலும் ஒரு நேர் பார்வை இருக்குது, அவர் பொருத்தமா இருக்க மாட்டாரு அப்படின்னாங்க. அப்படின்னா வேற யாரும் போடலாம், வேற ஒருத்தர் போடலாம். வேற ஒருத்தர் மாத்தியாச்சு. மாத்தின பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா திரும்ப இந்த நபரை வந்து சந்திச்சு, நேற்றுக்கு நான் உங்களை தலைவர்னு சொல்லிட்டேன், ஆனா வேறு ஆலோசனைகள் உங்களை விட வேற ஒருத்தர் பொருத்தமானவர்னு சொல்லப்பட்டுடுச்சு, அதனால நான் அவரை நியமிக்கிறேன்னு சொன்னாங்க. இவர் ஒன்னும் சொல்லல, சரின்ட்டார். அடுத்த நாள் காலையில அவர் எல்லோரோடும் போய் அந்த படை அணிவகுப்பிலே நிற்கிறார். அவர் சாதாரண ஒரு வீரராக நிற்கிற போது ஒருவர் அவரிடத்திலே வந்து சொல்கிறார், மாலி அமீருல் முஃமினீன், இந்த அமீருல் முஃமினீனுக்கு என்னாச்சு? நேற்றுக்கு உங்களை தலைவர்னு சொல்றாரு, இன்னைக்கு வேறொருத்தர் தலைவர்னு சொல்றாரு. அப்போது அவர் சொன்னார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் என் வேலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் என் வேலை, இது தேவையில்லாத பேச்சு என்றவர் சொன்னார். இந்த ஒரு பக்குவம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு பக்குவம் எப்ப வரும்? அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி செயல்படுகிற போது வரும், இல்லைங்களா? இதுதான் வாழ்க்கையில் பெரிய ஆன்மீகம். குர்ஆன் சொல்லித் தருகிற ஆன்மீகம் அப்படிங்கிறது இதுதான். எதுவாக இருந்தாலும் நீ வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக என்று செய்யுங்கள். இந்த ஆன்மீகம் தான் நமக்கு, இல்லைங்களா? இந்த ஆன்மீகம் தான் நமக்கு. இது நம்மகிட்ட இருக்கா இல்லையா? எது செய்யறதா இருந்தாலும் நீங்க எதுக்கா யாருக்கா செய்யுங்க. ஒரு 5 ரூபா தர்மம் பண்றோம், வெளியே வாசல்ல போகும்போது ஒருத்தர் நிக்கிறார், 5 ரூபா கொடுக்குற, கொடுக்கும் போது அவர் கேட்டாரு, நான் எப்படி கொடுக்காம போறது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுன்னு இல்லை. அவர் கேட்டுட்டாரு, நான் எப்படி கொடுக்காம போறது அப்படிங்கிறதுக்காக, அல்லாஹ்வுக்காக கொடுக்க, அல்லாஹ்வுக்காக செய்யறேன் என்று செய்கிற மனோபாவம் வந்துவிட்டால் நாம் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதினா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முயற்சி செய்பவர்னு அர்த்தம். ஆன்மீகம்னா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முயற்சி செய்பவர், அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமான அடியாராக முயற்சி செய்பவர்னு அர்த்தம். இப்ப நம்ம மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது, நீங்க அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செயல்படுங்கள் எல்லா விஷயத்திலேயும். ஒரு ஹதீஸ் உண்டு, அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ். ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வந்து கேட்டார், அர்ஐது ரஜுலன் கஸா யல்தமிசுல் அஜ்ர வல்-திக்ர், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் யுத்தத்தில் வந்து கலந்து கொள்கிறார். எதுக்காக? அவருக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக. யுத்தத்துல வந்து கலந்துகிட்டா என்ன கிடைக்கும்? ஜெயிச்சோம்னா கொஞ்சம் பரிசு கிடைக்குமா இல்லையா? பரிசு கிடைக்கும் என்பதற்காக, பெயர் கிடைக்கும் என்பதற்காக ஒருவர் வந்து யுத்தத்தில் கலந்து கொண்டால் மாலகு, அவருக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஷை, ஒன்றும் கிடைக்காது. ஒரு ஆளு பேருக்காக காசுக்காக வந்து யுத்தத்தில் கலந்து கொண்டால், யுத்தம் என்பது உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிற செய்திதான். உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிற ஒரு செயலே ஆனாலும் கூட அதில் அல்லாஹ் நோக்கம் இல்லாமல் போகும் என்றால் லாஷை, அதில் ஒன்றுமில்லை. இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா மா கான ஹாலிசன், எது அல்லாஹ்வுக்கென்றே இருக்கிறதோ வபுதுதியஹி வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுக்கு திருப்தியை நாடி செய்யப்படுதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இப்ப நாம குர்ஆன் நமக்கு சொல்லுது, ஆன்மீகத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை. காட்டுல போய் கடுந்தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காலில் செருப்படியாமல் மைல் கணக்கில் நடந்து போக வேண்டிய தேவையில்லை. நெருப்பு சட்டியை கையில் தூக்கிட்டு போகவோ நெருப்புல மிதிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது 50,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொண்டு எங்கேயும் போக வேண்டிய தேவை இல்லை. நாம செய்யற செயலை அல்லாஹுடைய திருப்திக்குன்னு செஞ்சா, இது குர்ஆன் சொல்லு. அல்லாஹுடைய திருப்திக்கு எது செய்தாலும் சரி. கல்யாணம் பண்ணோமா அல்லாஹ்வுடைய திருப்திக்கு, புள்ளக்குட்டி பெற்றுக்கிட்டோமா அல்லாஹ்வுடைய திருப்திக்கு, மனைவிக்கு சாப்பாடு ஊட்டினா கூட நன்மை கிடைக்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என் மனைவியை கவனிக்கணும்னு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க உஸ்தாதுமார்கள் நான் பார்த்திருக்கேன், அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் இப்படித்தான் செஞ்சாங்க.
கல்யாணம் பண்ணது, குழந்தைங்க பெற்றுக்கிட்டது, வாழ்ந்தது, எல்லா இடத்துலையும் அவங்க இந்த நியத்துல தான் செஞ்சாங்க. கையில மோதிரம் போட்டாங்க, ரசூல்லா மோதிரம் போட்டாங்க, அவ்வளவுதான். எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், ரசூல்லா இப்படி சொல்லி, இதை தவிர அவங்களுக்கு வேற சிந்தனை இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அப்படி யார் அப்படி அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் தேடி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அதை தவிர வேற ஆன்மீகத்தை வேறு தேடி போக வேண்டியது. இந்த அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி நம்ம வாழணும்னா, நம்ம செயல்படணும்னா முதல்ல அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தான் எல்லாம், நம்மளை படைச்சவன் அல்லாஹ். இல்ல புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி போகணும்னா அது எப்ப வரும்? முதல்ல நம்மளை படைச்சது ரப்பு. காலிக்கு யார் தான்? அல்லாஹ் தான். ராஜிக்கு ரிசுக்கு கொடுக்கறது அல்லாஹ் தான், இல்லையா? அல்லாஹ் தானே ரிசுக்கு கொடுக்குறான். பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம வச்சிருக்கிற கடை நமக்கு ரிசுக்கு தர்றதில்லை, நம்ம வச்சிருக்கிற தொழில் நமக்கு ரிசுக்கு தர்றதில்லை. அது ரிசுக்கு தருதுன்னா நம்மள மாதிரி கடை வச்ச எல்லாத்துக்கும் ரிசுக்கு கிடைச்சிருக்கணும். கடை தான் ரிசுக்கு தருதுன்னா நம்மள மாதிரி கடை வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் ரிசுக்கு கிடைச்சிருக்கணும். அப்படி நம்மள மாதிரி கடை வச்ச எல்லாத்துக்கும் கிடைக்கல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். நம்மள மாதிரி இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் வசதியை தரல, அல்லாஹ் நமக்கு வசதியை தந்திருக்கான். அப்ப ரிசுக்குங்கிறது அல்லாஹ் தர்றது, பாதுகாப்பு யார் தர்றது? அல்லாஹ் தர்றது, ஷிஃபா அல்லாஹ் தருவது, எல்லாம் அல்லாஹ். முதல்ல அல்லாஹ்வை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். ஆன்மீகத்தின் அடுத்த நிலை என்னன்னா, அல்லாஹ் நம்மளை எல்லா இடத்திலையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத மனசால உணர்றது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லா விஷயத்திலையும் வேணும்னா, நம்ம தொழுக வர்றோம் யாருடைய பொருத்தத்தை தேடி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி. வியாபாரம் செய்யணும் யாருடைய பொருத்தத்தை தேடி? அப்படின்னா அல்லாஹ் அதை கவனிக்கிறாங்கிற நினைப்பு வேணுமா இல்லையா? குளிக்க போறோம், குளிக்கிறோம், வெள்ளிக்கிழமை குளிக்கிறோம், அல்லது ரமலான்ல இரவு நேரங்கள்ல குளிக்கிறது சிறப்பு, அப்படி குளிக்கிறோம். இப்ப அப்படி குளிக்க போகும்போது கூட என்ன நினைப்புல? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி போய் குளிக்கிறோம் வைங்களேன். அப்படி குளிக்கும் போது அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை. எப்போதும் அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறாங்கிற சிந்தனை இருக்குமானால் நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகிற மனப்பக்குவம் வரும். குர்ஆன் நமக்கு சொல்லுது, எல்லா இடத்துலையும் நீங்க அல்லாஹ்வை நினைப்புல வையுங்க, அல்லாஹ்வை நினைப்புல வையுங்க. ஒதுக்குருல்லாஹ கியாமன், அல்லாஹ்வை நீங்க நின்ற நிலையில் நினைவில் வையுங்கள். இருக்கிற போதும், ஜுனூபிக்கும், நீங்கள் படுத்திருக்கிற போதும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவில் வையுங்கள். எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் உங்க நினைப்புல இருக்கட்டும். அல்லாஹ் இன்னொன்னு சொல்றான் பாருங்க, ஃபைதா குதியத்திஸ் ஸலா, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில் நீங்கள் பறந்து சென்று வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், வியாபாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். பூமியில நீங்க பறந்து போய் வியாபாரத்தை தேடிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவில் வையுங்கள். நின்னா, உட்கார்ந்தா, படுத்தா அல்லாஹ்வை ஞாபகத்தில் வைங்க. வியாபாரம் செய்ய போனீங்கன்னா அல்லாஹ்வை ஞாபகத்தில் வைங்க. இப்படி எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா, அது ஆன்மீகத்தின் அற்புதமான மனோநிலை. அற்புதமான மனோநிலை. தரீகாக்கள்ல ரிஃபாயி தரீகான்னு ஒரு தரீகா, அஹ்மது கபீர் ரிஃபாயி அப்படின்னு மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆன்மீக பெரியவர். அவரு மன்சூர் அல் ஃபதாஹி அப்படிங்கிறவர்கிட்ட அவரு சீடரா இருந்தார். அல் பதாஹி, மன்சூர் அல் பதாஹிங்கிறவர்கிட்ட சீடரா இருந்தார். அவரு யாருன்னா இவருடைய சின்னத்தான், இவருடைய சின்னத்தான். இவர் அவர்கிட்ட சீடரா வரும்போது அவருடைய சொந்த மகனும் அவர்கிட்ட இருக்காரு. ஒரு காலகட்டம் வருது, அவரு தனக்கு பின்னால் ஒருத்தரை அவருடைய பொறுப்புக்கு நிர்ணயிக்கணும், ஹலீஃபாவாக நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிர்ணயிக்கிற ஒரு கட்டம் வருது. அப்ப இவங்க ரெண்டு பேரும், அவருடைய சொந்த மகனும் இவரும், அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹிமஹுல்லாஹ், இவங்க ரெண்டு பேரும் அதுக்கான போட்டியில இருக்காங்க. அப்ப யாரை நிர்ணயம் பண்றது? இந்த நேரத்துல இவர் மன்சூர் அல் பதாஹி அவருடைய மனைவி அவர்கிட்ட சொல்றாங்க,
நம்ம பையனை நியமிங்க சொல்லுவாங்களா இல்லையா? பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம பையனை நியமிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை வந்த பிறகு என்ன செய்யறது? அப்ப அவர் என்ன செய்தாரு, இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு யார நிர்ணயிப்பது பொருத்தம்ங்கிறத அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக அவர் என்ன செய்தாரு, ஒரு 2 புறா பிடிச்சார். ஒரு புறாவை மகன்கிட்ட கொடுத்து, இன்னொரு புறாவை அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அவங்கள்ட்ட கொடுத்து, யாரும் பார்க்காத இடத்துல போய் இதை அறுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவங்க மகன் புறாவை வாங்கிட்டு வேகமா போனாரு, அறுத்துட்டு வந்துட்டார். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி புறாவை எடுத்துட்டு போனாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்பி வந்தாரு, புறா கையில உயிரோடு இருந்துச்சு. ஏன்பா நீ புறாவை அறுக்கலையா அப்படின்னு கேட்ட போது, அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்தை எங்கேயும் நான் பார்க்க முடியலையே. யாரும் பார்க்காத இடம்னா அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்த நான் எங்கேயும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்ன போது அவருடைய மனைவிக்கு அவர் புரிய வைத்தார். இந்த பாதைக்கு தான் நிர்ணயிக்க பொருத்தமானது யார் என்பதை புரிய வைத்தார்னு. அப்ப மனசுக்குள்ள அல்லாஹ் நம்மை எல்லா இடத்திலும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைவுக்கு வருகிற போது நமக்கு என்ன வரும்? அந்த எண்ணம் வரும்போது அவனுடைய பொருத்தப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம். அப்படி ஒரு நினைப்பு வந்து விட்டால் அது ஆன்மீகம். அது ஆன்மீகம். இதற்கு அடுத்து நான் முதல்ல 2 வார்த்தை சொன்னேன். ஆன்மீகத்தினுடைய ஒண்ணே படைத்தவனை சரியாக புரிந்து கொள்வது இல்லையா? இப்ப நான் சொன்ன மெத்தட் தானே கரெக்ட். அல்லாஹ் எல்லா இடத்திலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் அவனின் பொருத்தத்திற்கு ஏற்ப எல்லா இடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையில் இருப்பது ஆன்மீகம் என்று குர்ஆன் சொல்லுது. அதுக்கடுத்து சொல்லுது, அல்லாஹ்வை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உபயோகமாக நடந்து. ஆன்மீகம் என்பதை குர்ஆன் சொல்லி தருகிற நடைமுறை இது. ஆன்மீகம்ங்கிறது நீ கடவுளுக்கு தங்க காசை கொண்டு போய் போடுறது அல்ல. என்னமெல்லாம் அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா? அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவைகள் எத்தணும். குல்ஹுவல்லாஹ் சூரால வருது, அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவைகள். எதையும் நீ யாருக்கு கொடுக்க வேண்டியது? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. எதையும் நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தானே நேர்ச்சியே பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்றோம். நம்ம ஒரு காரியம் நடக்கட்டும்னு நம்ம நேர்ச்சை பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றோம். நேர்ச்சை கஞ்சனிடத்திலிருந்து காசை வெளியேற்றுவதை தவிர வேற எதுவும் செய்வதில்லை என்று நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது. அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு இப்ப ஆன்மீகத்தின் வழி என்னன்னா, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப வாழ்வது, அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு உதவும். ராபியத்துல் பஸரியான ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெண்மணி இருந்தாங்க. அவங்களுடைய காலத்துல நடந்த பல செய்திகளை சொல்லுவாங்க. ஹசனுல் பஸரி அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தார். அவரும் மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆளுமை. நமக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அவ்வளவுக்கா தொடர்பு இல்லாம போயிட்டதுனால இந்த பேரெல்லாம் என்னமோ அந்நியமா தெரியுது. ஆனா இவங்கெல்லாம் பெரும்பெரும் ஆளுங்க. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பாடம் நபிமார்களுடைய பாடத்தை போல் இருக்குமா, அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு வலிமையானவர். அவரும் ராபியா அம்மாவுக்கும் இடையில நடந்த ஒரு உரையாடலை சொல்லுவாங்க. 2 பேரும் அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவங்க. அவங்க தீன்ல மிக சிறந்த அளவுல இருந்தவங்க. அல்லாஹ் அப்படி ஆகிற போது அவங்களுக்கு ஒரு திறமையை கொடுக்குறாங்க. ஒரு தடவை ராபியா அம்மா கிட்ட ஹசனுல் பஸரி வர்றாங்க. வர்றவரு பக்கத்துல ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு மேல முசல்லா விரிச்சு தொழுகிறார். ஆத்துக்கு மேல முசல்லா விரிச்சு தொழு. இதெல்லாம் சகஜம். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டான் அப்படின்னா இதெல்லாம் சகஜமானது. அவர் முசல்லா போட்டு எங்க தொழுகிறார்? ஆத்து மேல தொழுகிறார். தொழுதுட்டு திரும்பி பார்த்தா ராபியா அம்மா காத்து மேல பாய் விரிச்சு தொழுது, ஆகாயத்துல பாய் விரிச்சு தொழுது முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்களா, இதெல்லாம் பெருசா? ராபியா அம்மா சொன்னாங்க, இது நம்ம தண்ணி மேல நிக்கிறது பெருசுன்னா நம்மளை விட மீன் சிறந்தது. நம்மளை விட
மீன் சிறந்தது. காத்துல நிக்கிறது சிறந்ததுன்னா நம்மளை விட பறவைகள் சிறந்தது. இது பெருசல்ல, மக்களுக்கு நாம் என்ன நன்மை செய்கிறோம் என்பதுதான் பெருசு என்று ராபியத்துல் பஸ்ரியா அம்மா சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அப்ப நம்ம மார்க்கம் பக்குவப்படுத்துறது அது. நீ அல்லாஹ்வை நெருங்குகிற வழியில் அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமாக இரு, அதன் அடுத்த கட்டமாக மக்களுக்கு உபகாரியாக இரு. மக்களுக்கு நீ எங்க போயிட வேண்டாம், காட்டுல போய் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க போகாது, அங்க போயிருக்காது. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஆன்மீக தேடல் ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில் அவர்கள் காடுகளுக்குள்ளே போயிருந்தாங்க. எங்க இருக்க பிடிக்கல, அல்லாஹ் மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்ட பிறகு மக்களோடு இருக்க பிடிக்கல. ஒரு தனிமை தேவைப்படும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கான ஒரு தனிமை தேவைப்படும். பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்ட போது அவர் டமாஸ்கஸ் நகரத்தில் இருக்கிற அல் ஜாமியுல் உமவி அப்படிங்கிற பிரபலமான பள்ளிவாசலுடைய மெனாராவுக்கு மேல போய் உட்கார்ந்திருந்தேன்னு சொல்றாரு. யாரு? இமாம் கஸ்ஸாலி சொல்றாரு, நான் எனக்கு ஒரு ஆன்மீக துடிப்பு ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல நான் போய் மேல போய் உட்கார்ந்து தனிச்சிருக்கணும்னு தோணுச்சு. ஆனா கொஞ்ச நாள் அவங்களுக்கு அப்படி தோணும், அப்படி தனிச்சிருந்து அல்லாவும் தாங்களும் மாத்திரமே தனிச்சிருக்கணும்னு தோணும். அவங்களுக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் அவங்கள்ட்ட மனிதர்களை நோக்கித்தான் அனுப்பும். முஹிதீன் ஷேக் அதற்கப்புறம் தான் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு வந்தாங்க. 30 வருஷம் பயான் செய்தாங்க. 30 வருஷம் பகதாதில் வச்சு அவங்க பயான் செய்தாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகத்தான மார்க்க நூல்களை எழுதி குவித்தார். அப்ப இது அல்லாஹுவில் தங்களை அழித்து கொண்ட பெருமக்களின் குணம். அல்லாஹுவில் தங்களை அழித்து கொண்ட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சுயநலத்தோட ஒதுங்கிக்க மாட்டாங்க. நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிட்டேன்னு சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிட்டேன்னு சுயநலத்தோட ஒதுங்கிக்குவாங்க. மக்கள் சேவைக்கு வருவாங்க. அஜ்மீரில் இருக்கிற ஹாஜா மஹீனுddin சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ஒரு வரலாறு இருக்கு. மக்கள் சேவைக்காரன், மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடியவர். ஒரு தடவை அவங்க கிட்ட ஒரு குடியானவன் கேட்கிறார், எங்களுக்கு ஒரு இடம் பிரச்சனை இருக்கிறது டில்லியில, உங்களுக்கு செல்வாக்குள்ள ஆளை வச்சு எனக்கு அது சார்பா முடிச்சு தரும். அப்படியா வான்னு சொல்லி அப்படியே நடந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அஜ்மீர்ல இருந்து தில்லிக்கு. தில்லியின் அரச கட்டில் இருந்த இல்துமிஷ் ஓடி வந்துட்டார். நீங்க சொல்லி அனுப்பி இருந்தா போதுமே, இந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்துருப்பேனே. அப்ப ஹாஜா நாயகம் சொன்னாங்க, இந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த நன்மை, இந்த ஏழைக்காக உங்களோட வரைக்கும் தேடி வர்ற நன்மை எனக்கு கிடைக்கணும்னு விரும்புறேன். குர்ஆனில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்தினான். வவைலுல் முஸல்லீன் அரைத்தல்லதி சூரா இருக்கு பாருங்க, அருமையான ஆன்மீகம் பேசுகிற சூரா. அதுல அல்லாஹ் சொல்றான், வவைலுல் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு, தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான். எந்த தொழுகையாளிகள்? அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அக்கறை இல்லாமல் இருப்பவர்கள். தொழுகையில் அக்கறை இல்லாமல் இருப்பவன்னா என்ன அர்த்தம்? ஆளுக பார்த்தா தொழுவாங்க, யாரும் பார்க்காட்டி தொழுவ மாட்டாங்க. ஜனங்க முன்னாடி பார்த்தா தொழுவாங்க, ஆளுக பார்க்காட்டி தொழுவ மாட்டாங்க, முனாஃபிக்குகள். அப்ப அக்கறை இல்லாமல் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுபவர்கள். அப்புறம் ஒரு ஊசியை கூட இரவலாக தராதவர்கள். மாவுன்னா ஊசி, ஒரு ஊசியை கூட இரவலாக தராது. ஏதாவது சம்பந்தம் புரியுதா நமக்கு? அல்லாவுக்கு தொழாத, அல்லாவுக்கு சரியாக தொழாத, அல்லாவை சரியாக தொழாதவர்களுக்கு கேடு அப்படின்னு சொன்னது புரியுது. முகஸ்துதிக்காக தொழுறவங்க கேடுன்னு சொன்னது புரியுது. அல்லாஹ் அதே வரிசையில சேர்க்கிறான், ஒரு ஊசியை கூட இரவலாக தராது. ஊசினா ஏன் அல்லாஹ் ஊசியை சொன்னான்னா, நான் இதை கூட சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு பேனாவை கொடுத்தீங்க ஒருத்தருக்கு இரவலா, ஒரு பேனாவை இரவலா கொடுத்தீங்கன்னு வைங்க, அவர் என்ன செய்வாரு? அது எழுதுனா ஒரு துளி மை அதுல செலவாகணும். ஒரு ஊசியை ஒருத்தருக்கு இரவலா கொடுத்தீங்கன்னு வைங்க, அவர் 10 நிமிஷம் தைச்சிட்டு கொடுத்தாரு, நமக்கு ஏதாவது நஷ்டம் வருமா? நமக்கு எந்த நஷ்டமும் வர, அதை கூட இரவலா கொடுக்க மாட்டாங்க சில பேர். அப்படி இருப்பாங்க இல்லையா? முல்லா கதை ஒண்ணு இருக்கு. முல்லா கிட்ட ஒரு ஆளு கொஞ்சம்
கொடி கயிறு துணி போட்டுற துணி கட்டுற கயிறு கொஞ்சம் இரவலா கொடுங்கன்னு கேட்டாராம். முல்லா சொன்னாரா, நான் மாவு காய போட்டிருக்கேன் தரமாட்டேன்னு. நான் புரியல, நான் மாவு காய போட்டிருக்கேன். இந்த கேட்டவருக்கு அதிசயம், மாவு எப்படிங்க காய போடுவீங்க? அவர் சொன்னார், உனக்கு தர்றதில்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா நான் என்ன வேணாலும் காய போடுவேன், உனக்கு தர்றதில்லைன்னா நான் என்ன வேணாலும் காய போடுவேன். அப்படி சில பேர் இருப்பான், எதுவும் கொடுக்கவே மாட்டேன்னு இருப்பான். அல்லாஹ் சொல்றான், அப்படி செய்யறவன் நரகம் பவைலுள்ளில் முசல்லீன், அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் அவன் நரகத்துக்கு போவான். இன்னும் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, இஸ்லாம் வலியுறுத்துகிற ஆன்மீகம் என்பது அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமாக நடந்து கொண்ட பிறகு அடியார்களுக்கு உபகாரமாக இருக்கும், அடியார் மக்களுக்கு உதவியாக இருப்பது. அதனாலதான் எந்த வலிமார்கள் இறைநேசர்கள் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாமே அந்த சமூக மக்களுக்கு உதவி செய்யறவங்களா தான் இருந்திருப்பாங்க. அந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்யறவங்களாக, உபகாரிகளாகத்தான் இருந்திருப்பாங்க. அந்த உபகாரத்தை நினைத்துத்தான் இன்றைக்கும் மக்கள் போய் சேருவாங்க. இன்னைக்கும் மக்கள் போறது அந்த உபகாரத்தை நினைச்சுதான் போறாங்கன்னு. அப்ப இஸ்லாமிய ஆன்மீகம் அப்படிங்கிறது அல்லாஹுவை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வது, அதே நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கு. இதுக்கு அடுத்த ஒண்ணு இருக்கு. இஸ்லாமிய ஆன்மீகத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த ஆன்மீகத்துல ஒரு ஸ்டேஜ் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து அல்லாஹ்வை நோக்கி நெருங்குதல் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. ஃபீமா தஹிமு, அவர்கள் முன்னால் சாப்பிட்ட விஷயத்தில். அதாவது சில விஷயங்களை இஸ்லாம் பின்னால ஹராமாக்குச்சு, இஸ்லாம் பின்னால ஹராமாக்குச்சு, முன்னால் அது ஹராம் இல்லை. அப்ப மது பின்னால ஹராமாச்சு. உஹது யுத்தம் நடக்கும் போது சில பேர் மது அருந்தி இருந்தார்கள். ஏன்னா அப்ப மது ஹராமாக்கப்படல, ஹராம் பின்னால ஹராமாக்கப்பட்ட போது கவலைப்பட்டாங்க. அங்கதான் அல்லாஹ் ஹராமாக்கிட்டானே, அன்னைக்கு அவங்க எல்லாம் மது அருந்திய நிலையில யுத்தத்துல கலந்துக்கிட்டாங்களே. அப்ப அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான், லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீமா தஹினு, அவர்கள் சாப்பிட்டதில். எப்ப இதாமத்தகவ் ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால். இதுக்கு அடுத்து வருது பாருங்க, அமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு நல்லமல் செய்திருந்தால். ஒரே ஆயத்துல முதல்ல வந்துருச்சு ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்மத்தகவ், பிறகு அல்லாஹ்வை பயந்து ஆமனு ஈமான் கொண்டவர்கள். சும்மத்தகவ், பிறகு அல்லாஹ்வை பயந்து வஹஸனு, உபகாரிகளாக இருந்தவர்கள் என்று அல்லாஹ் ஒரே ஆயத்துல ஈமானையும் தக்வாவையும் இஹ்சான் என்கிற ஆன்மீகத்தையும் அல்லாஹ் திருப்ப திருப்ப சொல்றான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் சொல்வாங்க, இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்றமே, அதுல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செயல்படுறது சராசரியான ஆன்மீகம், அது வேறு. அதில் கிளைகளும் இருக்கிறது, அதில் கிளைகளும் இருக்குது. என்னன்னா, அல்லாஹ் இறைவனை தவிர வேற எதையும் நாடாமல் வாழ்வது வேறு. உலக ஆசைய இதயத்தில் உலக ஆசைக்கு உலகத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது அதன் கிளை. அதன் உச்ச நிலை ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம உலகத்துல என்னெல்லாம் சுகதுக்கங்கள் இருக்கோ அதுல வாழ்ந்துக்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வாழ்ந்துட்டோம்னா அதுவும் ஆன்மீகம். இது வேறு நிலை, அடிநிலை. இதுல போக போக ஒரு நிலை இருக்கு, என்னன்னா அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் வேண்டாம்னு முடிவு பண்றது. அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் வேண்டாம்னு முடிவு பண்றது, அதுக்கு பேரு ஜுஹுது. ஜுஹுதுனா இந்த துறவு அல்ல, எதுவும் நமக்கு தேவை அதன் பக்கம் நாட்டம் இல்லாமல் இருப்பது, காசின் மீது நாட்டம் இல்லாமல் இருப்பது, அதிகாரத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இருப்பது, வேற எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வை நோக்கி முழுசா ஒதுங்குற ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரு நிலைமையும் இருக்கிறது. அந்த நிலை யாருக்குரியது என்றால் மிகச்சிறந்தவர்களுக்குரிய, சராசரியான
சராசரியா படிச்சா போதும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதே போல இந்த ஆன்மீகத்திலையும் ஒரு சராசரியான ஆன்மீகத்தில் வாழ்ந்துடணும் சில பேர் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் அல்லாஹ் இன்னும் நெருங்கி போகணும்னு நினைப்பாங்க. ராபியத்துல் பஸ்ரியா அம்மா, மீண்டும் அவங்கள நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆன்மீகவாதியாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது பேரன்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க ஜெருசலத்துக்கு வந்த போது ஜெருசலத்தினுடைய அரசர் அவங்கள சம்பந்தம் பேசுறாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேட்கும் போதே அவர் எச்சரிக்கையா கேட்கிறாரு. ஏன்னா அந்த அம்மா ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டு பகுதி முழுக்க ஆன்மீக கருத்துக்களை பேசிட்டு போறவங்க. அவங்கள போய் சம்பந்தம் பேசும்போது எச்சரிக்கையா பேசுறாரு, எனக்கு நீங்க கணவனுக்குரிய எந்த கடமையும் செய்ய வேண்டியதில்லை, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளை மறுமையில என் பேரு சொல்லப்படும் போது உங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லப்பட்டா அது எனக்கு போதும். ஜெருசலத்தின் அரசர் சொல்றாரு, நாளை மறுமையில் உங்களுடைய பேரோடு உங்களுடைய கணவர் என்ற பேர் எனக்கு சொல்லப்பட்டால் அது போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப ராபியா அம்மா சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இன்னொரு விஷயம், எம்பகி அல ஜௌஜதி ஐயுஹிப்ப ஜௌஜஹா, ஒரு மனைவிக்கு ஒரு கடமை இருக்குது. என்னதான் வேலை செய்ய வேண்டாம்னா நீங்க சொன்னா கூட அவளுடைய கணவனை நேசிக்க வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்கு. கணவனை நேசிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனா நான் அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்கிறேன், நேசிப்பதாக முடிவெடுத்திருக்கேன், அதெல்லாம் நான் உங்களை கல்யாணம் செய்துக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த ஆன்மீகத்தில் அப்படியும் ஒரு நிலை இருக்கிறது. குர்ஆனும் அதை சொல்லி காட்டுது. குர்ஆன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லி காமிக்குது. இப்ப நான் அதை பேசினா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். அதாவது வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில நம்ம கூட அப்படி நினைக்கணும், ஆசைப்படணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவிக்கும் போது நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எல்லா விஷயத்திலையும் செய்ய செய்ய காலம் போக போக வயசு கூட கூட அல்லாஹ்வை நோக்கி கொஞ்சம் அதிகமா நெருங்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா வேணாமா? செய்யணும். சின்ன வயசுல செய்யாட்டி கூட கொஞ்சம் பெரிய வயசாகும் போது என்ன செய்யணும், கொஞ்சம் தஹஜ்ஜுத் தொழுதுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தஹஜ்ஜுத் தொழுதுங்க. அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே மகாம் மஹ்மூத் என்கிற இடத்தில் உயர்த்துவான். வயசு கொஞ்சம் அதிகமாகும் போது தூக்கத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். தூக்கமே வராவிட்டா என்ன செய்துக்க வேண்டியது, பாய விரிச்சு முசல்லா விரிச்சு தொழுதுக்க வேண்டியது, திக்ர் தஸ்பீஹ் செய்துக்க வேண்டியது, அல்லாஹ் அல்லாஹ்னு நினைச்சுக்க வேண்டியது தானுங்க. வேற என்ன இருக்க போகுது? வயசு அதிகரிக்க அதிகரிக்க அப்படி நாம அல்லாஹ்வை நோக்கி நெருங்க, நஃபிலான இபாதத்து செய்ய செய்ய யாரை நெருங்குறோம்? அல்லாஹ்வை நெருங்குறோம். அப்படி நெருங்குகிற ஒரு நிலை வரும்போது என்ன வரும்னா, முழுக்க அல்லாஹ் போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வரும். பலர் அப்படி வந்திருக்காங்க. பலர் அப்படி. துன்னூனுல் மிஸ்ரி என்கிற மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆன்மீக பெரியவர், அவங்களுக்கு எல்லாம் நிறைய பெருமைகள் இருக்குது. நான் ஒரு சின்ன தகவலுக்காக சொல்றேன். அவரு பெரிய பெரிய பணக்காரராக அந்தஸ்தான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய ரூம்ல படுத்திருக்காரு. அவருடைய பால்கனியில ஏதோ சத்தம் கேட்குது, உப்பரிகையில ஏதோ சத்தம் கேட்குது. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய பணக்காரராக இருந்தா கூட மனசுக்குள்ள என்ன நினைப்பு, நம்ம அல்லாஹ்வை நெருங்கி வாழணும் அப்படிங்கிற, அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், அந்த நெருக்க வேணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறவர். அவருடைய பால்கனியில சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ஆள் அங்க நிக்கிறான். இங்க என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. நான் ஒட்டகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க? பால்கனியில ஒட்டகத்தை தேடுறான். அவர் கேட்டாரு, பால்கனியில ஒட்டகம், உப்பரிகையில் ஒட்டகம் தேடுறியா அப்படின்னு போது அவர் சொன்னா, நீங்க தங்க கட்டில் படுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும் என்று நினைக்கிற போது நான் உப்பரிகையில் ஒட்டகத்தை தேடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அந்த நிமிஷத்துல மொத்த மாளிகையை விட்டுட்டு வெளியே விட்டார். மொத்த மாளிகையை விட்டுட்டு வெளியே விட்டார். அப்படியும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள். அது உயர்ந்த நிலை, ஆன்மீகத்தினுடைய ஒரு படி உயர்ந்த நிலை. அல்லாஹ்வுக்கு நேசர்களாக ஆகுறது, இறை நேசர்களாக ஆகுறதுன்னு சொல்றமே, அந்த நிலை அவங்களுக்கு வாழ்க்கையில வேற எதுவும் பொருட்டாக இருக்காது, அல்லாஹ் தான் பொருட்டாக இருக்கான்.
இப்னு அரபி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய இறைநேசர் இருந்தாரு. அவரு டமாஸ்கஸ் நகரத்துக்கு வந்தபோது அவர் பெரிய அறிஞர். அவருக்கு டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஜனாதிபதி அவருக்கு ஒரு வீடு கொடுத்தார். நீங்க இங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு ஒரு மாளிகை கொடுத்தார். இவர் மாளிகையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வழியா ஒரு ஃபக்கீர் சாஹிப் தான், அல்லாவுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டான். நாங்க அப்படித்தானே கேட்பாங்க, அல்லாவுக்காக. அவர் சொன்னார், உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, இந்த வீடு இருக்கு எடுத்துக்கிறியா? தாராளமா எடுத்துக்கிறேன், இந்த எடுத்துக்கிட்டு இறங்கி போயிட்டாரு. அப்படி ஒரு மனோநிலை. இது அசாத்தியமானதல்ல, இது அசாத்தியமானதல்ல, இது வரக்கூடியது. அல்லாஹ் போதும் என்கிற முழு மனோநிலைக்கு வருபவர்கள் இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களை சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்திக் கொள்வார்கள். அப்படி உட்படுத்திக் கொள்கிற ஒரு கட்டம் வருகிற போது அல்லாஹ் அவர்களுக்கு தனித்த சில அந்தஸ்துகளை தருகிறார். அல்லாஹ் அவர்களுக்கு தனித்த சில அந்தஸ்துகளை அவங்கதான் வலியுள்ளாக்களாக இறைநேசர்களாக மாறுகிறார்கள். பல அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல்களை பெறுகிறார்கள். மக்களுக்கு மேலும் சிறப்பான சேவை செய்யக்கூடியவர்களாக. எனவே அப்படியும் ஒரு நிலை இருக்குது. இஸ்லாம் குரானுடைய ஆன்மீகத்திலேயே அப்படியும் குரான் சொல்லுது. ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை குரான் சொல்லி காட்டுது. அவங்க வேறொரு நிலையில் இருந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றை குரான் சொல்லுது. அப்ப அது நமக்கு தருகிற செய்தி என்னன்னா, ஒரு சராசரியாக ஆன்மீகம் அப்படிங்கிற போது ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, அல்லாஹ் எங்கேயும் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவனுடைய பொருத்தத்தை தேடி வாழ்வது. ரெண்டாவது, மக்களுக்கு உபகாரம் செய்யும், மக்களுக்கு உதவியாக இருக்கும். இது குர்ஆன் கூறுகிற ஆன்மீகம். இதுல ஒரு படிநிலை மேல உயர்ந்து உயர்ந்து போவதாக இருந்தால் அப்படியும் ஒரு நிலை இருக்கிறது. அது எல்லோருக்குமானதல்ல, அது எல்லாருக்குமானதல்ல, அது மிகச்சிலருக்கானது. இப்ப ஹிதர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலோட பயணம் போன ஒரு செய்தி சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தில் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமோட போவாங்க, ஒரு கப்பல்ல பயணம் பண்ணுவாங்க, கப்பல்ல ஓட்ட போட்டுருவாங்க. கொஞ்சம் தூரம் போனா கொஞ்சம் பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அதுல ஒரு பையனை கழுத்தை பிடிச்சி கொண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த ஊருக்காரங்கிட்ட சாப்பாடு கேட்டிருப்பாங்க, ஒருத்தன் கூட சோறு கொடுத்துருக்க மாட்டான். அந்த ஊருக்காரனுக்கு அவர் உதவி செய்வார். இப்படி எல்லாம் 3 விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னால் இருக்கிற அல்லாஹ்வுடைய தத்துவங்களை அவர் சொல்லி காட்டுவார். அல்லாஹ் இதுக்கு பின்னாடி என்ன தத்துவங்களை வச்சிருந்தான்னு சொல்லி காட்டுவார்னு ஒரு வரலாறு இருக்கா இல்லையா? அந்த வரலாறு தொடங்குற இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, நான் உங்க கூட வந்து மார்க்கத்தை கொஞ்சம் கத்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் போது அவர் சொல்லுவார், இன்னக லன் தஸ்ததிஅ மஅய ஸப்ரா, உங்களால பொறுமையா என் கூட வர முடியாது. அப்ப அந்த நிலைய முதல்லயே தெளிவுபடுத்துறார். சில நிலை இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் துறந்து நிற்கிற நிலை ஒன்று இருக்கிறது. அது எல்லோருக்குமானதல்ல, விசேஷமான சிலருக்கு மாத்திரமானது அப்படின்னு அல்லாஹ் அந்த அந்த ஆயத்துல ஹிதர் அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்படியும் ஒரு நிலை இருக்கிறது, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அது விசேஷமான சிலருக்கு மட்டும்தான். சாமானியமான எல்லா மக்களுக்குமான ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், மக்களுக்கு உபகாரியாக இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு நஃபிலான நற்செயல்கள் செய்யணும். அல்லாஹ் வணங்குறதுக்கு நஃபிலான நற்செயல்கள் தேவை. கூடுமான வரை அல்லாஹ் விளக்கிய ஹராமான விஷயங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற ஆன்மீகம். நான் இன்னை விவரிச்சு பேச முடியல, இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, என்ன உன்னதமான ஆன்மீகம். உலகத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய அட்டகாசங்கள் எப்படி இருக்கிறது. நம்ம மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற, நம்ம குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆன்மீகம் எப்படிப்பட்டது. அல்லாஹ் மகத்தான ஒரு வேதத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த வேதம் எல்லா நிலையிலும் நமக்கு சிறப்பான வழிகாட்டுதல்களை தரக்கூடியது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த குர்ஆனை நம் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் கடைபிடித்து வாழ்கிற தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.